Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான புக் அவுட் கொஸ்டின்ல இருந்து பாலினாமியல் சாப்டர்ல வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். இந்த மாதிரி ரூட் வச்சு கேட்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Find the zeros of the quadratic polynomial and verify the relationship with the coefficients அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல கொடுத்திருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். 3x ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 4√3 இதை கண்டுபிடிக்கணும். நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இந்த லாஸ்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இங்க பாருங்களேன், 1√3 மல்டிபிள் பை 4√3 மல்டிபிள் பண்ணா 1 4s are 4, √3 into √3 3. ஸோ வந்து 12ன்னு கிடைக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணா 12 வரணும், நடுவில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது -8 வரணும். ஸோ இங்க வந்து +12 வேணும், இங்க வந்து -8 வேணும் அப்படின்னு கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ 6 2s are என்ன வரும், 8 வரும். ஆனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தானே 8 வரும். ஆனால் -8 வரணும்னா இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. -6 -2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இதை வந்து இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இது உள்ளே எழுதி ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மில் காமன் டேர்ம் எடுத்து அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறோம். ஆனால் இதில் டெஃபினட்டாக ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் தான் யூஸ் பண்ணி நீ ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. அப்படி அவங்க மென்ஷன் பண்ணவில்லை. அவங்களுக்கு தேவை ஃபைண்ட் த ஜீரோஸ். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் சரி அந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிங்களே ரெண்டு டேர்ம், அவங்களுக்கு டினாமினேட்டரில் எழுதுங்க. 6/√3 √2/√3ன்னு எழுதிக்கோங்க. இது ஈஸியாக உங்களுக்கு இப்படி கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ண முடியல இது அப்படியே கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்கிற வேரியபிள் யாருன்னு பாருங்கள், எக்ஸா. அப்போ இங்கே வந்து எக்ஸ்ன்னு போட்டு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ், இங்கேயும் எக்ஸ்ன்னு போட்டு இந்த ப்ராக்கெட் என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வேல்யூ x minus 6/√3, அதே மாதிரி x minus 2/√3 இப்படி கூட வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 0. இது வந்து நம்ம ஆக்சுவலாக ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்காது. அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த √3 இந்த x கூட சேர்த்து √3x minus 6, இந்த √3 இங்கே சேர்த்து √3x minus 2 இப்படி கூட நம்ம எழுதலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்படி எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இது ஈக்குவல் டு 0 பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ இது -6 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், +6/√3 அப்படின்றதும், இங்கே -2/√3 அந்த பக்கம் போகும்போது +2/√3 அப்படின்றதையும் கிடைக்கும். இப்போ கேள்வியில் வெரிஃபை த ரிலேஷன் வித் த கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்படின்னா நம்ம யூஸ்வலாக சம் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த வேல்யூ வந்து -b/kக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சம் ஆஃப் த ஜீரோஸ்னா இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணும். b/a அப்படின்றது இந்த கொஸ்டின்ல இருந்து எடுக்கணும். கொஸ்டினை வந்து ax² + bx + cக்கு நம்ம ஈக்குவேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். a வந்து இங்க யாரு, √3, b யாரு, -8, c யாரு, 4√3. ஸோ இப்படி எழுதிட்டு இப்போ சம்னா இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுங்க. 6/√3 + 2/√3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு -b/aக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாமா. மைனஸ் போட்டுட்டு bக்கு பதிலாக இங்கே என்ன கிடைச்சது, -8 ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல √3 தந்திருக்காங்களே, இங்கே √3 அப்படின்னு போட்டுக்கோங்க. இது டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 8/√3 = 8/√3 கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. சம் வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாமா. ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன, c/a. ப்ராடக்ட் ஈக்குவல் டு c/aன்னு எழுதிக்கோங்க. ப்ராடக்ட்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு ஜீரோஸையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6/√3 மல்டிபிள் பை 2/√3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். c/aன்னும் போது இங்கே c யாரு, 4√3 பை a யாரு, வெறும் √3. இங்கே √3 கேன்சல். மேலே 6 2s are 12, கீழே √3 into √3 3 ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. இதை கேன்சல் பண்ணாலும் 4 தான் வருது இல்லையா. அப்போ 4 is equal to 4. பாருங்க, சம் வேல்யூ டைரக்டா கண்டுபிடிச்சாலும் ஃபார்முலா கண்டுபிடிச்சாலும் சேமா வந்திருக்கு. ப்ராடக்ட்டும் ஃபார்முலா கண்டுபிடிச்சாலும் டைரக்டா கண்டுபிடிச்சாலும் ஒரே மாதிரி தானே வருது. அப்போ பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபைட்னு இப்படி எடுத்து எழுதிருங்க. ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அவங்க ஜீரோஸ் ஃபைண்ட் த ஜீரோஸ்ன்னு கொடுத்ததுனால இந்த எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல 6/√3 2/√3 அவங்க தான் உங்களோட ஜீரோஸ். இது எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் இன்பிட்வீனில் இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஜீரோஸ் ஆர் அப்படின்னு போட்டு 6/√3 and 2/√3 எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை இப்படியே எழுதினாலும் அது அண்டர்ஸ்டுட் தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.